Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுதான் லேஸ் எக் ஆம்லெட். இதை எப்படி நம்ம ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 முட்டையை இதுல உடைச்சு ஊத்திடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த லேஸ் பாக்கெட்டை அதில் இருக்கிற சிப்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நுணுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், அப்போ தான் நம்ம ஆம்லேட் சாப்பிடையில நல்லாயிருக்கும். இப்போ இந்த எக்கையும் சிப்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வரும். பட்டர் நல்லா கரைஞ்சோன்னு நம்ம கலக்கி வச்சுக்கிற அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். முட்டையும் சிப்ஸும் சேர்ந்து நல்லா வேகட்டும். அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம பச்சை மிளகா ஒன்று மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். ஒரு லைம் ஒரு 4 சொட்டு ஊற்றிக்கலாம். காரத்துக்கு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்குவோம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஃபைனலாக நம்ம மிச்சம் இருக்கிற அந்த லேஸ் சிப்ஸையும் அதில் தூவி விட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். நம்ம லேஸாக ஒரு பரட்டிடுவோம். ரொம்ப நேரம் நம்ம கீழே உள்ளதை வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு செகண்ட் போட்டுட்டு திருப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லேஸ் எக் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.